பட்ஜெட் வாக்கெடுப்பில் ஸ்ரீதரன், சுமந்திரன், சாணக்கியன் எதிர்ப்பு. கூட்டமைப்பில் ஏனைய எம்பிக்கள் பங்கேற்கவில்லை. ஈழத் தமிழர்களுக்காக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் ஒலித்த குரல். இலங்கை கடற்பரப்பில் 6 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. துவாரகாவின் பெயரை பயன்படுத்தி 45 நிமிடங்களில் சேர்க்கப்பட்ட பெருந்தொகை பணம். அம்பலமான ரகசியம். அரசுகளை பொறுப்பு கூற வைக்கும் பிரகடனம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் தகவல். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் அவரது மகனை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. முன்னாள் இராணுவ ஒட்டுக்குழுக்களை ஞாபகமூட்டும் உலகத் தமிழர் பேரவையின் செயல். காணாமல் போனோரின் உறவுகள் கடும் கண்டனம். வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சிவஞானம், ஸ்ரீதரன், சுமந்திரன், ராசமாணிக்கம், சாணக்கியன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். ஏனைய 7 எம்பிக்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று பாராளுமன்றத்தில் 41 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்புக்கு ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 81 வாக்குகளும் வழங்கப்பட்டன. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் மாலை 6:40 மணியளவில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வரவு செலவு திட்டத்தை ஆதரித்து வாக்களித்ததுடன் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்த்து வாக்களித்தது. தேசிய மக்கள் சக்தியும் எதிராகவே வாக்களித்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சிவஞானம், ஸ்ரீதரன், எம்.ஏ. சுமந்திரன், சாணக்கியன் ஆகிய எம்பிக்கள் எதிர்த்து வாக்களித்தனர். ஏனைய 7 எம்பிக்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி.பி. விக்னேஸ்வரன் சபைக்கு வருகை தந்திருந்த போதிலும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது. அண்மையில் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ரோசான் ரணசிங்க வரவு செலவு திட்டத்துக்கு எதிராகவே வாக்களித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் 2ஆம் வாசிப்பை போன்று 3ஆம் வாசிப்பையும் ஆதரித்து வாக்களித்துள்ளார். 2024 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த நவம்பர் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 2ஆம் வாசிப்பு மீதான குழுநிலை விவாதங்கள் இடம்பெற்றன. 2ஆம் வாசிப்பு 45 மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 77 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. மேலும் நவம்பர் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை 3ஆம் வாசிப்பு மீதான விவாதங்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிரந்தரமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர் டோன் டேவிஸ் தெரிவித்துள்ளார். பிரதிநிதிகள் சபையில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் 2009ஆம் ஆண்டில் தமிழர் இனப்படுகொலை புரியப்பட்டதாக கூறினார். அண்மையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் இடம்பெற்றதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களுக்கு வழங்கப்படும் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தீர்வு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் உறுதி செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட 6 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது நேற்று கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய கடற்தொழிலாளர்களை காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் மயிலிட்டி துறைமுகத்தில் கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இந்திய கடற்தொழிலாளர்களை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். உணவு தேவைக்காக செயற்கை விவசாயம் தற்பொழுது நடைமுறையில் இருப்பினும் பாரம்பரியத்தை இணைத்து இயற்கை விவசாயம் செய்வோரை ஊக்குவிக்க வேண்டுமென யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் அம்பலவான சிவபால சுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விவசாய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நெற்பயிரில் ஏற்படும் கபில நிற தத்திகள், வெண்ணிற முதுகுத்தண்டு தத்திகள் தாக்கத்துக்கான பிரதான காரணமாக காலாவதியான மருந்துகள், அளவுக்கு அதிகமான உர விநியோகம் என்பன காணப்படுகின்றது.
மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். இந்தியாவில் தென் மாநிலத்தில் இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகின்றது. எமது நாட்டில் உணவு தேவை அதிகளவு காணப்படுகின்றது. அதன் காரணமாக செயற்கை விவசாயத்தின் விளைச்சல் அடிப்படையில் அது முதன்மைப்படுத்தப்படுகின்றது. எமது பாரம்பரிய மாமரங்கள் மாம்பழ வகைகள் மறக்கப்பட்டு புதிய இனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரிய விவசாய முறைகள் விளைச்சல்கள் குறைவாக இருந்தாலும் அவற்றை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அமெரிக்காவில் செயற்கை பெட்ரூரியைக்கு பதிலாக இயற்கை பெட்ரூரியாக வேப்பங்குச்சி விற்பனை செய்யப்படுகின்றது. நெடுந்தீவில் இன்றும் பாரம்பரிய தக்காளி இனம் பயிரிடப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான பாரம்பரிய விவசாய முறைகளை விவசாய பிரிவு வடக்கில் முன்னெடுக்க வேண்டும். மேலும் விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சி என்பது நாடளாவிய ரீதியில் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும். ஆனால் வடமாகாணத்தில் இல்லை. ஆரம்பத்தில் கிளிநொச்சியில் இருந்தது, இன்று இல்லை. மேலும் பிரதேச சபை நகர சபை குப்பைகளை அகற்றவில்லை என நாம் கூறுகின்றோம். குப்பைகள் எம்முடையவை. அதனை இயன்றவரை விவசாய உரமாக பயன்படுத்த முனைய வேண்டும். ஆகவே இலங்கையில் விவசாய திணைக்களம் யாழ் மாவட்டம் குறித்து பெரிதும் அக்கறைப்படாமைக்கான காரணம் எமது விவசாயிகள் பாரம்பரியமானவர்கள் வருடம் முழுவதும் ஏதாவது ஒரு செய்கையில் ஈடுபடுபவர்கள் என்பதாகும். எமக்கென ஒரு வரலாறு உண்டு. இயற்கை விவசாயத்தினை ஊக்குவிப்பதன் மூலம் அது எமக்கு தன்னிறைவை தரும் என தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவரது மகள் என்று ஒரு மாயை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு நாளில் 45 நிமிடங்களில் மாத்திரம் 1,23,500 சுவிஸ் பிராங்குகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக உலக தமிழர் அமைப்பின் பிரதிநிதி நிமலன் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு எமது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தற்போது எங்களது தமிழ் மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. தமிழர்களின் போராட்டத்தை 3 வகையாக பிரிக்கலாம். சாத்வீக போராட்டம், ஆயுத போராட்டம், சர்வதேச போராட்டம். இந்த 3 போராட்டங்களும் ஒரு சரித்திரம். ஆயுத போராட்டம் மௌனிப்பதற்கு முன்பு எடுத்துக்கொண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் சமமான இராணுவ பலம் இருந்தது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஆங்காங்கு பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே சமயம் மக்களாலும் நன்கொடையாளர்களாலும் தானமாக கொடுக்கப்பட்ட பணமானது பலரால் சுருட்டி கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் தற்போது விடுதலை புலிகள் தலைவரது மகள் என்று ஒரு மாயை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு நாளில் 45 நிமிடங்களில் மாத்திரம் 1,23,500 சுவிஸ் பிராங்குகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் அங்கத்துவம் பெற்ற நாடுகளின் அரசுகளை மனித உரிமைகள் விவகாரங்களில் பொறுப்பு கூற வைக்கும் பிரகடனமாக ஐநா மனித உரிமை பிரகடனம் காணப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி 75வது மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களை பாதுகாக்கும் வரைவு தொடர்பான நேற்றைய கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2ஆம் உலக யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதியில் யுத்தத்தின் பின்னர் மனித உரிமைகளை பாதுகாப்பதை முன்னேற்பாடாக கொண்டு ஐநா சபை தோற்றம் பெற்றது. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 30 ஏற்பாடுகளை கொண்ட இந்த மனித உரிமை பிரகடனம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் மனைவியான எலினா ரூஸ்வெல்ட்டினால் ஆவணமாக உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய சிவில் அரசியல் பொருளாதாரம் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவை மீறப்படும் சந்தர்ப்பங்களில் அதற்கான பரிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்குமான ஏற்பாடுகள் குறித்த பிரகடனத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளமை சிறப்பான அம்சமாகும். இலங்கை அரசியலமைப்பில் சமத்துவம், மொழி, சித்திரவதை, எதேச்சியாக கைது செய்யப்படுதல், தடுத்து வைத்திருக்கும் போது பின்பற்ற வேண்டிய ஏற்பாடுகள் போன்ற பல விடயங்கள் ஐநா மனித உரிமை பிரகடனத்திலிருந்து இலங்கை தனது அரசியலமைப்பில் உள்வாங்கியுள்ளது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட ஐநா மனித உரிமை பிரகடனம் சுமார் 75 ஆண்டுகளை கடக்கின்ற நிலையில் இன்னும் அவை தொடர்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அவற்றில் உள்வாங்கப்பட்ட விடயங்களே பிரதான காரணமாகும். இதுவரைக்கும் ஊடகவியலாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். ஆகவே ஐநா மனித உரிமை பிரகடனம் அரசுகளை பொறுப்பு கூற வைக்கும் ஒரு பிரகடனமாக விளங்குகின்ற நிலையில் அதன் செயற்பாட்டுத்தன்மை மனித உரிமைகள் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை என தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் அவரது மகனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பீட்டர் போல் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி மட்டக்களப்பு நகரிலிருந்து பட்டாரக வாகனத்தில் தாண்டியடி மாவீர துயிலும் இல்லத்தினை அலங்கரிப்பதற்கான பொருட்களை எடுத்து சென்ற போது குறித்த வாகனத்தை போலீசார் மறித்து சாரதியை கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சாரதியை பார்ப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் குககுலராஜா மற்றும் அவரது மகன் ஆகியோர் போலீஸ் நிலையம் சென்றிருந்தனர்.
தொடர்ந்து அவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் வீதியில் மாவீரர்களுக்காக விளக்கேற்றி நினைவேந்தலில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்ததுடன் சாரதி உட்பட மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சாரதியை பிணையில் விடுவிப்பதற்காக கடந்த வாரம் முன்னகர்வு விண்ணப்ப பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர் பிணையில் வெளிவந்ததுடன் ஏனைய இருவரும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்காக இருவரும் மட்டு நீதவான் நீதிமன்றத்தில் பீட்டர் போல் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் இருவரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் பாரியளவில் போராட்டம் ஒன்று வெடிக்கக்கூடிய சாத்தியம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு தேர்தல்கள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் மறுசீரமைப்புக்கு பாதிப்பு ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் மீண்டும் சமூக அமைதியின்மை மற்றும் போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய சாத்தியங்கள் அதிகளவில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரி அறவீடு, சக்தி வளத்துறையில் விலை அதிகரிப்பு, ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான போதியளவு நடவடிக்கை எடுக்கப்படாமை, உள்ளூர் தேர்தல் நடத்தப்படாமை உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் இவ்வாறு சமூக முரண்பாடுகள் அல்லது போராட்டங்கள் வெடிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் காலம் தாழ்த்தப்படும் நிலையானது நீதித்துறையில் நம்பிக்கையின்மையை உருவாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகத் தமிழர் பேரவை கொழும்பில் செய்யும் செயல் முன்னாள் இராணுவ ஒட்டுக்குழுக்களை ஞாபகமூட்டுகின்றது என தமிழர் தாயகத்தின் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களின் எதிர்காலம் பற்றி பேசுவதற்கு உலகத் தமிழர் பேரவைக்கு எந்த ஆணையும் இல்லை என்பதை உலகத் தமிழர் பேரவை அறிந்திருக்க வேண்டும். உங்களை யாருக்கும் தெரியாது யார் உங்களுக்கு நிதியுதவி செய்கிறார்கள். சிங்கள இனவாதிகளிடம் சரணடையுமாறு உங்களுக்கு அறிவுரை கூறுபவர் யார்? ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தமிழினத்தை அளிக்கும் வகையில் பல புதிய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடைபெறுவதை நாம் அறிவோம். உலகத் தமிழர் பேரவை உட்பட உலகில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் தமிழர்கள் தங்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய உரிமை அவர்களுக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பொது வாக்கெடுப்புக்கான உண்மையான உதவியை தவிர வேறு யாருடைய ஆலோசனையும் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை. உலகத் தமிழர் பேரவை மற்றும் அதன் உறுப்பினர்கள் அந்தந்த அகதி நாடுகளுக்கு திரும்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள். தமிழர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தமிழ் தாய்மார்கள் என்ற வகையில் எங்களுக்கு உங்கள் உதவி தேவையில்லை. தமிழ் எதிரிகளுடன் புகைப்படம் எடுக்க உங்கள் வருகையை நாங்கள் ஒருபோதும் கோரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து தப்பி ஓடிப்போன கனேடிய தமிழகதி தற்போது உலகத் தமிழர் பேரவையில் இங்கு வந்து பிரிவினையின்றி ஒருங்கிணைந்த இலங்கைக்காக வாதிடுகின்றார். இந்த தீவில் நீங்கள் வந்து இருப்பது தமிழ் மக்களுக்கு சங்கடமாக உள்ளது. எங்களின் எதிரிகளுக்கு முன்னால் நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ளும் விதம் தமிழ் துணை இராணுவ குழுவை நினைவு ஊட்டுகின்றது. இந்த உலக தமிழர் பேரவை உறுப்பினர்களால் நடாத்தப்படும் நாடகம் பணத்தால் பங்குரோத்தடைந்த இலங்கை மற்றும் அதன் போர்க்குற்றவாளிகளின் பார்வையை உயர்த்தும் நோக்கில் உள்ளது. சுமந்திரன் இந்த பயணத்தை ஆதரிப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கும் திரைமறைவில் பணியாற்றி வருவதை நாம் அறிவோம். 1976ஆம் ஆண்டு மே மாதம் வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற பன்னாகம் மாநாட்டின் போது தமிழர்கள் சமஷ்டி கொள்கையை நிராகரித்தனர். எனினும் இன்று இனப்படுகொலை மற்றும் அடக்குமுறைகளுக்கு எதிராக தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறையாக தமிழர் இறையாண்மையின் தேவை குறித்து மிகவும் அக்கறையாக உள்ளனர். இலங்கையில் அடுத்து நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவார் என கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது பாரியளவில் மக்கள் ஆதரவு தமது கட்சிக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி தமது கட்சி அடுத்து நடைபெறும் தேர்தல்களில் வெற்றி பெறும் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களும் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்த நிலையில் தேர்தல்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கருத்து வெளியிட தேவையில்லை என சுனில் ஹந்துன்னத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் அமைப்புக்கமைய உரிய நேரத்தில் இலங்கையில் தேர்தல்கள் நடாத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் ஆதரவு தமக்கு கிடைக்காது என்பதை நன்கு அறிந்திருப்பதால் தற்போது ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்க ஒத்திவைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பது அல்லது கலைப்பதற்கு தற்போது பாராளுமன்றத்தில் உள்ள எந்தவொரு அரசியல்வாதியும் ஆதரவளிக்க மாட்டார்கள் என சுனில் ஹந்துன்னத்தி தெரிவித்துள்ளார்.